இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டம். இதுதான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. அதேமாரி லக்கும், அதாவது அதிர்ஷ்டமும் பெருகத் தொடங்கும். எங்கெங்கெல்லாம் நமக்கு நெகட்டிவாக இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பணவரவு கம்மியாக இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருண்டு போயிருக்கிறதோ, சந்தனாதி தைலம் ஒரே ஒரு ஏலக்காய். ஏலக்காய் உங்களுடைய செல்வாக்கையும் சொல்வாக்கையும் உயர்த்தும். வேலும் மயிலும் துணை. வரப்பிரசாதம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டம். அதாவது சிஸ்டம் சரியாக இருந்துச்சுன்னா எல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் சரியான கஷ்டமாக இருந்துச்சுன்னா, மெர்ஜாக இருந்துச்சுன்னா, லாக்காக இருந்துச்சுன்னா, இல்லை கம்ப்ரஸ் ஆகிருந்துச்சுன்னா, இல்லை கன்ஜஸ்ட் ஆகிருந்துச்சுன்னா, இப்படி தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாமே கடவுள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல ஒரு குடும்பத்தையும் நல்ல ஒரு நேர்த்தியான அழகையும் எல்லாத்தையுமே கொடுத்து தான் அனுப்புவார். ஆனால் சிஸ்டம் கஷ்டமாக இருக்கும் பொழுது எல்லாம் லாக் ஆகும், லேக் ஆகும். ஆக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தியை மேம்படுத்தி கொண்டோம் அப்படின்னாக்கா அதிர்ஷ்டம் தானாக வரும். அதிர்ஷ்டம் ஒருத்தவங்கள்ட்ட இருக்கும், இல்லாமல் போகும். ஆனால் கடவுளால் கொடுக்கப்படாமல் இல்லவே கிடையாது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் கொடுத்து தான் அந்த பூமிக்கு அனுப்புகிறார். ஒரு மொபைலில் எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. எது எந்த நேரத்தில் நடக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. தூக்கி ஒரு பூமியில் போட்ட மாதிரி நினச்சிக்கோங்களேன். அது அந்தந்த நேரத்தில் முழிச்சிக்கிட்டு அதாவது கரெக்டாக அந்த ப்ரோக்ராமுக்கு மாதிரி போகும். அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது சிக்கல், கரப்ட் இருந்துச்சுன்னாக்கா இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் தள்ளி போகும். இல்லைனா பிளாக் ஆகிருக்கும், இல்லைனா லாக் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி அதை மேலோங்க கொள்ளணும். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய மேலோங்கி கொள்ளும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த மாதிரி பரிகாரங்கள் எல்லாம் நமக்கு ஹெல்ப் ஆகுது. நம்ம எப்படி அதை மேலோங்கி கொள்வது, எப்படி அதை உயர்த்தி கொள்வது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு இதுதான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. இந்த விளக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு அகல் விளக்காக இருக்கலாம், இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்காக இருக்கலாம், எது வேணால் இருக்கட்டும். நம்ம வீட்டில் ரெகுலராக ஏற்றோம்னா நல்லெண்ணெய் ஏற்றிருப்போம், இழுப்பெண்ணெயில் ஏற்றிருப்போம், எந்த எண்ணெயாக வேணால் இருக்கட்டும். ஒரே ஒரு ஸ்பூன் சந்தனாதி தைலம், அவ்வளோதான். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சந்தனாதி தைலத்தை நம்ம ஒரு ஸ்பூன் போட்டாலே போதுமான விஷயம். ஒரே ஒரு ஏலக்காய். இந்த ஏலக்காய் அவ்வளோ பெரிய மனத்தை தரும். சந்தனாதி தைலம் வீடு ஃபுல்லாக அழகாக மணக்கத் தொடங்கும். அதேமாரி லக்கும், அதாவது அதிர்ஷ்டமும் பெருகத் தொடங்கும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் பேராற்றலாக இருக்க வேண்டும். ஸோ எல்லா உயிர்களுக்கும் சக்தி இருக்கும், அது மகா சக்தியாக மாற வேண்டும். இதான் அடிக்கடி நான் சொல்கிறதுக்கு காரணம், ஒரு மனிதன் சோர்ந்து விழுந்தால் அது நம்மளோட ஸ்டிமுலேஷன் மூலமாக நம்மளுடைய ஆன்மாவின் சக்தி ஆழமாக உறைந்து அது லாக் ஆகிருந்துச்சுன்னா அது மேலே எடுத்துகிட்டு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு விளக்காக நம்ம விளக்க வைக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு இந்த சந்தனாதி தைலம் அவ்வளோ சூப்பரான விஷயம். அந்த காலத்திலே ஆதி காலத்திலே சித்தர்கள் சந்தனாதி தைலத்தை மேலே ஜஸ்ட் தடவிட்டு போய் மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய சக்தியை மிகப்பெரிய ஓட்டமாக மாற்றிருக்கிறார்கள். எப்படி போராட்டமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை தேரோட்டமாக மாற்றிருக்கிறார்கள். ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு நெகட்டிவாக இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பணவரவு கம்மியாக இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருண்டு போயிருக்கிறதோ, சில பேர் சொல்லுவாங்க இந்த இடமே சரியில்லைப்பா, இந்த வீடே சரியில்லைப்பா. இந்த சந்தனாதி தைலம் நாட்டு மருந்து கடையில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயம். விளக்கில் ஒரு ஸ்பூன் போடுங்க, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு ஏற்ற ஆரம்பிங்க. ஸோ ஒரு நாள் இன்றைக்கி ஏற்றுறீங்கன்னா அந்த ஒரு ஏலக்காய் அதை எடுத்துருங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஸ்பூன் நீங்கள் ஊற்றலாம். எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் காலி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் போட்டு நீங்கள் சந்தனாதி தைலம். சில பேர் கேட்கலாம் சந்தனாதி தைலத்திலே ஏற்றலாமா? வேண்டாம். எங்கள் எண்ணெயும் இருக்க வேண்டும். நல்லெண்ணெயாக இருக்கலாம், ஏன்னா எந்த எண்ணெயாக கூட இருக்கலாம், நெய்யாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம ஊற்றக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சந்தனாதி தைலம். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் டெய்லி ஒரு காலையில் திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரம் சந்தனாதி தைலத்தில் நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றம் டக்குன்னு துளிர்க்க தொடங்கும். நீங்கள் இதை கண்கூடாக பார்க்கலாம். இது ரெகுலராக நம்ம போட்டு வந்தால் எப்படி இருக்கும்? தெய்வ அறையில் ஏற்றலாம், வீட்டில் ஏற்றலாம், நம்மளுடைய வியாபார ஸ்தலங்களில் ஏற்றலாம், எங்கே வேணாலும் ஏற்றலாம். ஆக சந்தனாதி தைலம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது என்ன பண்ணும்? காற்றலைகளில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வேவை பாசிட்டிவ் வேவாக மாற்றும். அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எண்ண அலைகள் வீட்டுக்குள்ளே போனாலே பார்த்தீங்கன்னா மூடு அப்செட் ஆகிடுது. ஒரு வியாபார ஸ்தலத்துக்கு போகிறேன், என்னால் அங்கே உட்கார முடியல. ஒரு வேலைக்கு போகிறேன், என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியல. காரணம் நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய அழுத்தம், ப்ரெஷர், ஆன்சைட்டி. இந்த சந்தனாதி தைலம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ நல்லது. இதே சந்தனாதி தைலத்தை நீங்கள் ஒரு சொட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா
ஸ்மெல் பண்ணி பாருங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப நம்மளுடைய உள்ள இடத்துல எரிஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஒரு விளக்கு, அதுக்கு ஸ்டிமுலேஷன் கொடுக்கும். வீட்டில் எரிஞ்சிட்டு இருக்க விளக்குக்கு ஊற்றுறீங்களா, அது ஸ்டிமுலேஷன் கொடுக்கும். ஆக நல்ல குவாலிட்டியாக சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். மீன்ஸ் சுத்தமான சந்தனாதி தைலம் நல்ல பிராண்டாக வாங்கிக்கோங்க. ஆக மொத்தத்தில் சந்தனாதி தைலம் ஒரே ஒரு ஏலக்காய். ஏலக்காய் உங்களுடைய செல்வாக்கையும் சொல்வாக்கையும் உயர்த்தும். ஸோ நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் மைனஸாக இருந்தாலும், பார்க்கக்கூடிய இடம் செல்லக்கூடிய இடம் நம்ம எதை நினைக்கிறோமோ இதெல்லாம் மைனஸாக இருந்தாலும், ப்ளஸ்ஸான இடத்துல நின்று யோசித்தோம் அப்படின்னாக்கா அத்தனையுமே ப்ளஸ் ஆகும். நம்ம மைனஸில் நிற்கிறோம், இல்லைன்னா ஒரு சாக்கடையில் நிற்கிறோம், எடுத்துட்டு நம்ம ப்ளஸ்ஸாக யோசிச்சு எந்த ப்ரோஜனம் கிடையாது. நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி ப்ளஸ்ஸான இடத்துக்கு வந்துடணும், ப்ளசண்ட்டான இடத்துக்கு வந்துடணும். இந்த சந்தனம் சாதாரண விஷயம் கிடையாது, அதுவே பெரிய பேராற்றல். சந்தனாதி தைலம் பேராற்றலை தரும். சந்தனாதி தைலத்தை ஏற்ற தொடங்குங்கள், உங்களுடைய மாற்றம் கண்டிப்பாக வரும். படிப்படியாக கண்கூடாக பார்க்கலாம். ஒரே வாரத்தில் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஃபினான்ஷியல் லெவல், மனக்கவலை, டென்ஷன், ஆன்சைட்டி, இதுமாரி பல விஷயங்கள், பண வரவு வந்து தடையாக இருக்குது, ஏதோ ஒன்று நம்மள்கிட்ட ஏதோ ஸ்ட்ரகிள் கஷ்டம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நஷ்டம் இல்லாமல் கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் தான் வெற்றியை தரும், லாபத்தை தரும் இந்த சந்தனாதி தைலம். ஸோ நீங்கள் வந்து எப்பொழுதுமே கேஷ் பாக்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லைன்னா வந்து ஏதோ முக்கியமாக ஒன்று அடுத்தடுத்து டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்க, சின்ன ஒரு துணியில் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல சந்தனாதி தைலத்தை லைட்டாக தடவி வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியில் போகிறீங்க, உங்களோட காலரில் லைட்டாக அதுக்குன்னு ஃபுல்லாக எண்ணெய் ஆக்கிடக்கூடாது. இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல குட்டி குட்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்கள் உடம்புல, இல்லைன்னா இந்த இடத்துல எங்கேயோ ஒரு நம்மளுடைய வாசனை திரவியங்கள் தானே, எடுத்து பாருங்கள். நீங்கள் போகிற இடத்துல கண்டிப்பாக ஒரு மாறுதலை நீங்களே உணர்வீங்க. நான் சொல்கிறேங்கிறதுக்காக கிடையாது, அனுபவிச்சவங்க நிறையா சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதை நீங்களே அனுபவித்து பல பேருக்கு சொல்லுங்கள், எல்லாருமே நல்லா இருக்கட்டும். ஆக சந்தனாதி தைலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில். ஆக சந்தனாதி தைலத்தை விலைக்கேற்றுவதால் வாழ்வியலில் மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக வரும். இது மாதிரி பதிவுகள் வேணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா? சில நேரத்துல பாதை தெளிவா இருக்கும், சில சமயம் இருட்டா இருக்கும். என் வாழ்க்கையும் அப்படிதான். என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது. வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ணேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான். முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது, ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன். கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு. ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க. நான் அங்கே வாஸ்து பொருட்கள், அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன். அந்த பிரேஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன். முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு. இது வெறும் பொருள் இல்ல, இது என் வாழ்க்கைய மாத்தின ஒரு நம்பிக்கை.